எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தற்போதைய காலத்து விவசாயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். விவசாயம் முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன லைன்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது விதை அறுவடை. அதாவது விதை விதைத்த பிறகு அந்த பயிரோட அறுவடைக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவமாக கருதி இருக்காங்க. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் விதை விதைத்த பிறகு அறுவடைக்கு மட்டுமே முக்கியத்துவமாக கருதுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்காக நம்ம அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னன்னா பயிரின் பராமரிப்பு. பயிரின் பராமரிப்புன்னு எதெல்லாம் அவங்க கருதுறாங்கன்னா களைக்கொல்லிகள் தெளிப்பது, பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பது மற்றும் பயிரின் வளர்ச்சிக்காக மருந்துகள் வைப்பது, இதெல்லாம் தான் பயிரின் பராமரிப்பு என்று சொல்லுகிறார்கள். முன்னொரு காலத்துலலாம் இந்த பயிரின் பராமரிப்பு என்ற விஷயமே இல்லாமல் நம்ம சிறப்பாக விவசாயம் செய்து வந்திருக்கிறோம். இப்போல்லாம் எதற்காக இந்த பயிரின் பராமரிப்பு மிக அவசியமாக இருக்கு? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவசாய நிலத்தை எடுத்தா ஒரு பயிர் விதைச்சா அது முழுசாக வளர்ச்சி அடைவதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் ஊட்டச்சத்து சுத்தமாக கிடையாது. இந்த மண்ணில் இருந்த ஊட்டச்சத்தெல்லாம் எங்கே போச்சு? அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே நம்ம களைக்கொல்லிகளும் பூச்சி மருந்துகளும் தான். நம்ம இப்படியாக பயிரின் பராமரிப்பு என்று சொல்லிக்கொண்டு பூச்சி மருந்துகளை நிலத்தில் தெளிக்கும் பொழுது அந்த நிலத்தில் உள்ள மண்புழு போன்ற இயற்கை உயிரினெல்லாம் அழிஞ்சு விடுது. இப்படியாக இருக்கக்கூடிய மண்புழு போன்ற இயற்கை உயிரினங்கள் தான் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை அதனுடைய கழிவு மூலயமா அதிகப்படுத்துது. இப்படியாக மண்ணுக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிச்சிட்டா அது கழிவை வெளியேற்றி நம்ம மண்ணுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதற்கான அவசியமே இருக்காது. இரண்டாவது, பூச்சிக்கொல்லிகள். செடியின் வளர்ச்சியின் பொழுது பயிரிலெல்லாம் புழு போன்ற உயிரினங்கள் உண்டாகக்கூடும். அவைகள் என்ன செய்யும் என்றால் செடியின் இலைகள் எல்லாம் உண்ணு பழுதாக்கிவிடும். இவைகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்றால் நாம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய பறவைகள் போன்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த புழு பூச்சிகளை உண்டு அவற்றை அந்த பறவைகள் கட்டுப்படுத்திவிடும். இப்படியாகத்தான் முன்னொரு காலத்தில் நாம் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்தனர். இப்போதைய காலகட்டத்தில் நாம் மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அழித்து பறவை போன்ற உயிரினங்களையும் அழித்து நாம் பூச்சிக்கொல்லி பயிர்களின் ஊட்ட மருந்து என்று மருந்துகளை தேடி செல்கின்றோம். இப்படியாக பயிர்களுக்கு தெளிக்கக்கூடிய மருந்துகள் மட்டுமே நாம் பயிருக்கு ஊட்டச்சத்து அளித்து அவை உற்பத்தியை உண்டாக்குகிறது. இப்படியாகப்பட்ட ரசாயனம் நிறைந்த பயிர்களை தான் நாம் உண்டு வாழ்கிறோம். இதன் காரணமாகத்தான் நாம் உடலின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. நாம் சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்டு வாழ வேண்டும் என்றால் அதை நாம் விவசாயிகளிடம் மட்டுமே இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்தவரை விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் முன்வரும் காலத்தில் இப்படியாக ரசாயனத்தால் உற்பத்தியாகக்கூடிய பயிர்களை உண்ணாமல் தவிர்க்க நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.